உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரமானவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உமக்கே மகிமை உண்டாகட்டும், உமக்கே மகிமை உண்டாகட்டும், உமக்கே துதி உண்டாகட்டும். உம்மை ஆராதிக்கிறோம். Hallelujah. We worship you, Lord. எல்லா நாமத்திற்கும் மேலானவர், எல்லா மகிமைக்கும் பாத்திரர். எல்லா நாமத்திற்கும் மேலானவர், எல்லா மகிமைக்கும் உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. பாத்திரர் நீரே, இயேசுவே நீர் பாத்திரரே. பாத்திரர் நீரே, இயேசுவே நீர் பாத்திரரே. எல்லா நாமத்திற்கும் மேலானவர்,
in my life. I'm so glad you came to save us. Sing the part, oh, come on. You came from heaven to earth to show the way from the earth to the cross. My debts are paid. From the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. உந்த நாமம் உயர்த்துவே, உந்த நாமம் உயர்த்துவே. துதிகள் பாடி மகிழ்ந்திடுவே. என் வாழ்வில் நிறைந்தவர் நீரே. மீட்க வந்தீர் மகிழ்ந்திடுவே. பாதை காட்டிடவே தூவில் வந்தீரே. சிலுவை சென்றவரே நாடி வந்தேனே. சாவை வென்றவரே உயிர்த்தெழுந்தவரே. உந்தன் நாமம் உயர்த்துவே. பாதை காட்டிடவே தூவில் வந்தீரே. சிலுவை சென்றவரே நாடி வந்தேனே. சாவை வென்றவரே உயிர்த்தெழுந்தவரே. உந்தன் நாமம் உயர்த்துவே. கரங்களை உயர்த்தி அவரை ஆராதிப்போம். பாதை காட்டிடவே தூவில் வந்தீரே. சிலுவை சென்றவரே நாடி வந்தேனே. சாவை வென்றவரே உயிர்த்தெழுந்தவரே. உந்தன் நாமம் உயர்த்துவே. உந்தன் நாமம் உயர்த்துவே. Hallelujah. பயபக்தியோடு தேவ சமூகத்தில் எழும்பி நின்று நாம் கர்த்தரை ஆராதிப்போம். மகிமைக்கும் கனத்திற்கும் துதிக்கும் ஸ்தோத்திரத்திற்கும் ஆராதனைக்கும் நம்முடைய தேவன் ஒருவர் பாத்திரர். ஹalleluya. இயேசுவே ஆண்டவர் மரணத்திலே உயிர்த்தெழுந்தார். ஆள்கள் யாவும் தங்கும். இயேசுவே இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார். ஆள்கள் யாவும் வணங்குங்கள். அந்த இயேசுவே ஆண்டவர். He is Lord. He is Lord. He is Lord. He has risen from the dead, and He is Lord. Oh, yes. Every knee shall bow. That Jesus Christ is Lord.
He is Lord. Yes, He is. Every knee shall bow, every tongue that my Jesus Christ is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. Every knee shall bow, every tongue that Jesus Christ is Lord. Hallelujah. Majesty, worship His majesty. Unto Jesus your glory, honor, and praise. Majesty, kingdom, authority flows from His throne unto His own. His anthem reigns. Let's exalt His name. So exalt, lift up on high the name of Jesus. Magnify, come glorify Christ Jesus the King. We sing majesty, worship His majesty. Jesus who died, now glorified, King of all kings. தமிழில் சேர்ந்து பாடுவோம், மாட்சிமை பாடுவோம். மாட்சிமை தொழுவோம் அவர் மாட்சிமை, துதி மகிமை வல்லமையாம் இயேசுவுக்கே.
பாடுவோம் அவர் மாட்சிமை. தேவன் பாத்திரராக இருக்கிறார் என்று விசுவாசிப்பீர்களானா? தேவனையே நாம் ஆராதிக்க கூடாது. சத்தத்தை உயர்த்தி இயேசுவே நீர் எல்லா துதிக்கும், எல்லா ஆராதனைக்கும், எல்லா பணிந்து கொள்ளுதலுக்கும் நீர் பாத்திரர் ஆண்டவரே. Oh, we bow down before you, Lord Jesus, and we worship you. உமக்கு முன்பாக பணிந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். Oh, we worship you. We worship. We see Jesus. We see Jesus seated enthroned in His praise. Majestic and glorious, ruling victorious, Lion of Judah, He reigns, and we bow down before Him, praise and adore Him, holy hands to His praise. We see Jesus, we see Jesus seated enthroned in His praise. சேர்ந்து பாடுவோம். இயேசுவை காண்போம், இயேசுவை காண்போம், இயேசுவை காண்போம், துதியின் சிங்காசனத்தில் மாட்சிமை மகிமை, மாட்சிமை மகிமை, ஆளுகை செய்யும் யூதாவின் சிங்கம் நீரே. உந்தன் முத்தாரப் பணிந்து பரிசுத்த கரத்தை உயர்த்தி துதித்திடுவோம். இயேசுவை காண்போம், இயேசுவை காண்போம், துதியின் சிங்காசனத்தில். கரங்களை உயர்த்தி அவர் அப்படியே கொஞ்ச நேரம் ஆராதிப்போம். அவர் மாட்சிமை நிறைந்தவர், மகிமை நிறைந்தவர், வல்லமை உள்ளவர், ஒருவரோடு ஒப்பிடப்பட முடியாதவர் என்று விசுவாசிப்பீர்களானா? கர்த்தரை முழு மனதோடு ஆராதிங்க. Lift your hands to the Lord and say, Lord, you are greater than I am. என்னை பார்க்கிலும் நீர் பெரியவர், ஒப்பிடப்பட முடியாதவர் ஆண்டவரே. என்னுடைய படிப்பு, என்னுடைய மேன்மை, செல்வம், பதவி, பட்டம் எல்லாவற்றிற்கும் மேலாக நீர் உயர்ந்தவர் என்று நீங்கள் சொல்வீர்களானால் கரங்களை உயர்த்தி
அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி நாம் ஆராதிப்போம். Lord, you are worthy, Lord. You are worthy of our praise. எங்களுடைய துதிக்கு நீர் பாத்திர, எங்களுடைய கனத்திற்கு நீர் பாத்திர. Hallelujah. Oh, we worship you, Father. We glorify your name, oh God. Oh, we praise you, Father. Oh, we glorify. Oh, we praise your name, Lord. I worship you. I worship you. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. சொல்லுவோம். கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆதியும் மந்தமும் ஆனவரே, அல்பாவும் மேகாவும் ஆனவரே, ஆதியும் அந்தமும் அல்பாவும் மேகாவும். எல்லாரும் சேர்ந்தவரை சொல்லுவோம். ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஓ, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, கண்களை மூடி கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பாருங்க. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் துதிக்கு பாத்திர, கனத்திற்கு பாத்திர, மகிமைக்கு பாத்திர. கோடான கோடி தூதர்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவனை நாம் ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம்.
அவருடைய மகிமை பூமி முழுவதையும் நிரப்பி இருக்கிறது. பூமி அனைத்தையும் நிரப்பி இருக்கிறது. நம்மை தேவன் உண்டாக்கினது அவருடைய மகிமைக்காக, நம்முடைய மகிமையை காண்பிக்கும்படி அல்ல, நம்முடைய மேன்மையை காண்பிக்கும்படி அல்ல. ஓ ரபல ரப Lord, I'm created for your glory. உம்முடைய மகிமையின் பிரஸ்தாபத்திற்காக என்னை நீர் உண்டாக்கி இருக்கிறீர் ஆண்டவரே. என்னை உண்டாக்கி இருக்கிறீர் ஆண்டவரே. என்னுடைய மகிமை அல்ல, உம்முடைய மகிமை பெரிதாய் விளங்கட்டும். உம்முடைய மகிமைக்கு முன்பாக என்னுடைய மேன்மை எல்லாம் குப்பை ஆண்டவரே. நீர் ஒருவரே மேன்மை உள்ளவர், நீர் ஒருவரே மகிமை உள்ளவர். உம்மை ஆராதிக்கிறேன் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறேன். Hallelujah, hallelujah. Oh, we worship your name, Lord. We give you glory, Lord. We worship you, Lord. We worship. You deserve the glory and the honor. Lord, I lift my hands in worship as we lift your holy name. You deserve the glory and the honor. Lord, I lift my hands in worship as we lift your holy name. For you are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. For you are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. ஆராதனை வேளை ரொம்ப பயப்படுற வேளை. சொல்லுவேன், Bible says worship the Lord in fear and trembling. நடுக்கத்தோடு அவருக்கு ஆராதனை செய்யும், பயத்துடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யும். ஏன் தெரியுமா? நாம் ஆராதிக்கிறவர் சாதாரணமான விக்கிரகம் அல்ல, ஜீவனுள்ள தேவன். வார்த்தையினால் பூமியை சிருஷ்டித்தவர். அவருடைய மகிமைக்கு அளவே இல்லை. அவருடைய சமூகத்தில் நாம நிச்சயமா நம்ம அசட்டை பண்ணவே கூடாது. Nothing else should just grab our attention. Nothing but Jesus. இயேசுவை தவிர வேறு ஒன்றும் நம்முடைய சிந்தனையை திசை திருப்பவே கூடாது. Jesus and Jesus alone. அவர் ஒருவரே துதிக்க பார்த்தேன். உண்மையான ஆராதனை எப்போ நம்ம செய்ய முடியும்னா, நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக நாம் அர்ப்பணிக்கும். இன்னொரு விதமா சொன்னா, நம்மையே நாம் மறந்து நம்மை விட்டு கொடுத்து நம்மை தேவனுடைய பலிபீடத்தில் பலியாக்கி நாம ஆண்டவர் முன்னால வரும்போது தான் worship becomes real. என்றைக்கு நம்முடைய படிப்பு, நம்முடைய மேன்மை, நம்முடைய பட்டங்கள், நம்முடைய பின்னணிகள், நம்முடைய பணபலம், நம்முடைய அந்தஸ்துகள், நமக்கு இருக்கிற உயர்வுகள், இதெல்லாம் நம்ம யோசித்துட்டு ஆராதனைக்கு வருவோமானா, நம்ம இயேசுவை அல்ல, நம்மையே நாம் ஆராய்ச்சிட்டு இருக்கோம். ஆனால் இயேசுவின் முகத்தை நீங்க நோக்கி பார்ப்பீர்களானால் இந்த உலகத்தின் மேன்மையெல்லாம் குப்பையாக தெரியும். நம்மையே நம்ம மறந்துடுவோம். நேரம் போறது தெரியாது, யார் வராங்க யார் போறாங்க, என்ன நடக்குது, எல்லாத்தையும் மறந்துடுவோம். தேவனுடைய மகிமையை நான் ஆலயத்திலே காண வேண்டும் என்ற ஒரே வாஞ்சை தான் நம்முடைய இருதயத்தை ஆக்கிரமிக்கும்.
இந்த காலையில Lord, you deserve the glory and the honor, and I'm not shy to lift up my hands and worship you because you deserve it. துதி கனம் மகிமைக்கு நீர் பாத்திரர். என்னுடைய கரங்களை உயர்த்தி நான் உம்மை ஆராதிப்பதற்கு நான் வெட்கப்படவே மாட்டேன், தயங்க மாட்டேன். நீர் ஆராதனைக்கு பாத்திரர். கனம் மகிமைக்கு பாத்திரர். எந்தன் கைகள் உயர்த்தி உந்தன் நாமம் போற்றுவேன். கனம் மகிமைக்கு பாத்திரரே. எந்தன் கைகள் உயர்த்தி உந்தன் நாமம் போற்றுவேன். மகாதேவா அதிசயம் செய்பவர், உம் போல் யாரும் இல்லையே. உம் போல் யாரும் இல்லையே. மகாதேவா அதிசயம் செய்பவர், உம் போல் யாரும் இல்லையே. உம் போல் யாரும் இல்லையே. சேர்ந்து சொல்லுவோம். For you are great, you do miracles so great. There is no one else like you. For you are great, so great. There is no one else like you. 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 சர்வ வல்லவர் ஆளுகிறார். சர்வ வல்லவர் ஆளுகிறார். Hallelujah.
எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர். நம்முடைய தேசத்தை அவர் ஆளுகை செய்கிறார். நாம் இன்றைக்கு ஆராதனையில நம்முடைய தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசம் ஒரு புதிய அத்தியாயத்தை துவக்குகிறது. இந்த மாதம் எலெக்ஷன்ஸ் முடிந்து ஒரு புதிய சாப்டர் நம்முடைய தேசத்தில் துவங்கி இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ராஜாக்களை தேவன் ஏற்படுத்துகிறார் என்று வாசிக்கிறோம். அது யாரா இருந்தாலும் சரி, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. மனுஷன் கட்சியை பார்க்கிறான், தேவனோ தமக்கு சித்தமானவர்களை தேவன் உட்கார வைக்கிறார். நம்முடைய தேசத்தின் புதிய பிரதம மந்திரிக்காக, பதவி ஏற்க போகிற மந்திரிகளுக்காக, எல்லா தாலுக்காக்களுக்காக, எல்லா ஒவ்வொரு இலாக்காக்களுக்காக நாம் ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் சமாதானமாய் ஜீவனம் பண்ணும்படி அரசாட்சியில் இருக்கிற ஆட்சி செய்கிறவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு எழுதியிருக்கிறார். ஏனென்றால் அவர்கள் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அதிகாரிகளா இருக்கிறாங்க. அவர்கள் தீமைக்கல்ல, நியாயமான ஆட்சி செய்யும்படி தேவன் அவர்களை ஏற்படுத்தி இருக்கிறார். அவருடைய சுக வாழ்வுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்கள் ஞானத்தோடு அவர்கள் ஆட்சி செய்யும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த தேசத்தை பிரிவினைக்கு நேராக அல்ல, ஒற்றுமைக்கு நேராக, ஆசீர்வாதத்துக்கு நேராக தேசத்தை நடத்தும்படி நாம் தேசத்திற்காக நாம் ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டால் நாம் ஆசீர்வாதமாய் இருப்போம். அல்லேலூயா. நம்முடைய தேசம் செழிக்க வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீங்க? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும். தேவன் தான் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார். நம்முடைய புத்தி கெட்டாத காரியங்களை தேவன் செய்கிறார். நம்முடைய தேசத்தின் சமாதானத்திற்காக, செழிப்புக்காக, விசேஷமாக இந்த புதிய ஆட்சிக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய சபைக்கோ தேவனுடைய ஊழியத்திற்கோ பங்கம் விளைவிக்காமல் சுவிசேஷத்தின் பணி இன்னும் அதிகமாய் விரிவடையும்படி, இன்னும் அதிகமாய் படரும்படி, அநேக மக்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளும்படி, சமாதானமாய் ஊழியம் நிறைவேறும்படி, சபைகள் எங்கும் பக்தி விருத்தி அடைந்து பெருகும்படியாக தேவன் கிரியை செய்ய வேண்டும். நீதிமொழிகளில் நாம் வாசிக்கிறோம், ராஜாவினுடைய இருதயம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது, அவர் விரும்புகிறது போல் அதை திருப்புகிறார் என்று சொல்லி நான் வாசிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன், எந்த ராஜாவா இருந்தாலும் சரி, அந்த ராஜாவின் இருதயத்தை கர்த்தர் தம்முடைய கையில வைத்திருக்கிறார். எல்லா ராஜாக்களுக்கு மேலான ஒரு ராஜாதி ராஜா நமக்கு இருக்கிறார். இந்த காலையில் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல எங்கள் தேசத்தில் செய்யப்படட்டும். இந்த புதிய அரசாங்கம் அதை செய்யட்டும். எல்லா ஞானத்திற்கு மேலாக உம்முடைய ஞானம் உயர்ந்திருக்கிறது என்பதையும், எல்லா வல்லமைகளுக்கு மேலாக உம்முடைய வல்லமை உயர்ந்திருக்கிறது என்பதையும் எங்கள் ராஜாக்கள் காணும்படி நீர் கிரியை செய்வீராக. எல்லாரும் கரங்களை கோர்த்து நாம் ஜெபம் பண்ணுவோமா? நம்முடைய தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காக, இந்த புதிய ஆட்சி தேவன் ஆசீர்வதித்து தேசம் எங்கும் சமாதானம், தேசம் எங்கும் செழிப்பு, தேசம் எங்கும் பெருக்கம், எல்லாவற்றிலும் நன்மை உண்டாகும்படி தேவன் ராஜாக்களை ஆசீர்வதிக்கும்படியாக, புதிய பிரதம மந்திரி ஆசீர்வதிக்கும்படியாக, புதிய மந்திரிகளை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக, தேவன் முழுமையாய் ஆளுகை செய்து தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும்படியாக எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஓ we thank you Lord. எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே ஆட்சி செய்கிறவர், நீரே அரசாளுகிறவர். உம்முடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் நிறைவேறாது. ஆண்டவரே, உம்முடைய ஆணை இல்லாமல் ஒன்றும் நடக்காது. எங்கள் ராஜாக்களுக்காக, அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தேவனே, அவர்களை ஏற்படுத்தினது நீரா இருப்பீரானால் அவர்களை ஆளுகை செய்வீராக. தேசம் முழுவதும் உடைய கண்காணிப்புக்குள்ளே வரட்டும். தேசம் செழிப்படையட்டும். தேசம் சௌக்கியத்திற்குள்ளே செல்லட்டும். ஆண்டவரே, குற்றமில்லாத ரத்தங்கள் சிந்தப்படாதபடி தேசம் பாதுகாக்கப்படட்டும். எல்லை எங்கும் பாதுகாப்பு இருக்கட்டும். எங்கள் வயல்வெளிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்கள் விளை நிலங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
எங்கள் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவனே, தேசம் முழுவதும் பஞ்சம் இல்லாமல், பட்டினி இல்லாமல் தேசம் செழிப்பாய் இருக்கட்டும். தேசம் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். எங்கள் தேசத்தின் பொருளாதாரம் உயரட்டும் ஆண்டவரே. தேசத்தில் உள்ள வியாதிகள் அகலட்டும், நோய்கள் அகலட்டும். தேசம் எங்கும் சுகம் இருக்கட்டும், தேசம் எங்கும் பாதுகாப்பு இருக்கட்டும். ஆண்டவரே, எப்பொழுதும் இல்லாத அளவிலே இந்த புதிய ஆண்டவரே காலத்திலே தேசத்திலே சுவிசேஷத்தின் அலை வீசட்டும், அலை வீசட்டும். ஒரு பெரிய ஆத்தும அறுவடை உண்டாகட்டும். தேசத்தில் உள்ள மக்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். எங்கள் ராஜாக்களின் மனக்கண்கள் திறக்கப்படட்டும். கர்த்தரே தேவன் என்று அவர்கள் அறியட்டும். ஆண்டவரே, அறியட்டும் ஐயா. சட்டங்களை ஆளுகை செய்வீராக, அதிகாரங்களை ஆளுகை செய்வீராக, பிரமாணங்களை ஆளுகை செய்வீராக. உம்முடைய சமாதானத்திற்கும் உம்முடைய ஆளுகைக்கும் தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். அப்படியே செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் தேசத்தை ஆளுகிறபடியால் கரங்களை தட்டி அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். மகிமை எடுத்துக்கொள்வீராக. ஆமென். உட்காருவோம்.